ஒரு மேலாளர் அமைதியாக இருந்தால் அவருடைய குழுவும் அமைதியாக வேலை செய்யும். ஆனால் மேலாளர் அழுத்தத்தில் உடைந்து போனால் முழு குழுவும் சிதற ஆரம்பிக்கும். இன்றைய வேலை சூழலில் நடுத்தர மேலாளர்கள்தான் அதிக அழுத்தத்தை சுமக்கிறவர்கள். மேலிருந்து வரும் முடிவுகள், கீழே குழுவின் எதிர்பார்ப்புகள், இந்த இரண்டுக்கும் நடுவில் நிற்க வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கே. அழுத்தம் அதிகரிக்கும் போது தலைமை திறன்கள் இல்லை என்றால் குழு செயல்திறன் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் சில மேலாளர்கள் அதே அழுத்தத்திலேயே சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவர்கள் வேறுபட செய்வது என்ன? முதலில் அவர்கள் தங்களை தாங்களே கவனிக்கிறார்கள். அழுத்தம் வந்ததும் உடனே ரியாக்ட் செய்வதற்கு பதிலாக, இப்ப நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேனா என்று தங்களை கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த உணர்வை கட்டுப்படுத்த தெரிந்த மேலாளர்கள் அழுத்தத்தை குழுவுக்கு பரவ விட மாட்டார்கள். அடுத்து, எல்லாத்தையும் அர்ஜென்ட்னு பார்க்க மாட்டாங்க. எது இப்படியும் முக்கியம், எதுக்கு அப்புறம் செய்யலாம், எது தேவையில்லை என்று தெளிவாக பிரிப்பார்கள். இதனால் குழுவின் கவனம் சிதறாது. சில அழுத்தமான நேரங்களில் அவர்கள் பேசும் விதம் மிகவும் முக்கியம். குரலும் வார்த்தைகளும் உடல் மொழியும் அமைதியாக இருந்தால் குழுவுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு உருவாகும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மூலம் அல்ல, நம்பிக்கை கொடுப்பதன் மூலம் அவர்கள் குழுவை இயக்குவார்கள். எதிர்பார்ப்பை தெளிவாக சொன்னால் குழு தானாகவே பொறுப்பு எடுக்கும். ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனையையும் ஒரு மனித பிரச்சனையாகவே அவர்கள் பார்க்கிறார்கள். என்ன தவறு என்று மட்டும் கேட்காமல், என்ன தடையாக இருக்கு என்று கேட்பார்கள். அழுத்தத்தில் முடிவெடுக்காமல் தள்ளி போடுவது குழுவுக்கு இன்னும் குழப்பம் தரும். பெர்ஃபெக்ட் டிசிஷன் இல்லை என்றாலும் கிளியர் டிசிஷன் எடுக்க தெரிந்திருப்பது ஒரு முக்கியமான தலைமை திறன். முக்கியமாக அவர்கள் ஓய்வையும் எல்லையையும் தங்களே முன்மாதிரியாக காட்டுவார்கள். வேலைக்கு எல்லை வைப்பதும் ஓய்வை மதிப்பதும் பலவீனம் அல்ல, அது நீண்ட கால செயல்திறனுக்கான வழி. அழுத்தம் போகப் போவதில்லை, ஆனால் அதற்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் அதுதான் தலைமை. ஒரே நாளில் எல்லாம் மாற வேண்டாம். ஒரு திறனை தேர்ந்தெடுத்து இன்றே பயிற்சி செய்யத் தொடங்குங்கள். அப்படி பயிற்சி பெறும் குழுக்கள் அழுத்தத்தில் உடையாது, அழுத்தத்தாலேயே வலிமை பெறும்.